ஹலோ, ஹாய். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த எங்கள் வீடு வந்து கட்ட ஆரம்பித்ததுலேருந்து கட்டி முடித்து அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பூமி பூஜை வந்து ஜனவரி 26 போட்டோம். அழகாக பிளான் பண்ணபடி எல்லா வேலையும் போச்சு. உண்மையிலே அது கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். அந்த சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம போர் போடும்போது அதில் தண்ணி வரும்போது ஒரு சந்தோஷம். ஐயோ, அதெல்லாம் எவ்வளோ ஒரு சொல்லி புரிய வைக்க முடியாத அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஸ்டெப்பையாக இதோட வீடியோஸ்லாம் எங்ககிட்ட அழகாக என் ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுருந்தாரு. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்களோட வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது ரொம்ப ஒரு குழந்த மாதிரியே தான் நான் இதை ஃபீல் பண்ணேன். நக்ஷத்ராவுக்கு அப்புறம் நான் ரொம்ப கேர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்னோடய வீடு தான். ஸோ டெய்லி வந்து அதை பார்க்குறது, இது நம்ம ஹால் இல்லை, இது நம்ம பெட்ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வர்றது, எப்போ 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 இது கம்ப்ளீட் ஆகி வரும், அது ஐயோ டெய்லி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். கட்டும்போது ஐயோ குட்டியாக இருக்குல்ல, ஐயோ வீடு குட்டியாகிடுச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வீடு தான் நமக்கு சொர்க்கம், நமக்கு நல்ல செட்டில்டு பெரிய வீடு அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் இது வந்து அரிக்கால் வைக்கிறது, சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து அரிக்கால் வச்சு கொடுத்தாங்க. இந்த இதில் வந்து நாங்கள் ஒரு ஆளை மிஸ் பண்ணுறோன்னா எங்களோட அங்கிளை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவங்க வெளியே இருக்கனால இந்த எந்த ஒரு விசேஷத்தில் அவங்களால கலந்துக்க முடியல. சிச்சுவேஷனால் நாங்களும் அவங்க வர வர வெயிட் பண்ண முடியல. சரி, ஓகே, மூவ் ஆன் ஆகலாம், நம்ம என்ன பெரிய பெரிய வீடெலாம் கட்டல, சிம்பிளாக இப்போதைக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொந்தக்காரங்களாம் வச்சுட்டு எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹாலோ பிளாக்கில் தான் டிசைன் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து ஹாலோ பிளாக் வந்துட்டு செங்கலை விட எங்களுக்கு வந்து 2.5 lakhs வந்து கம்மியாச்சு. ஸோ பட்ஜெட் கம்மியாக நம்மக்கிட்ட இருந்ததுனால இருக்கிறத வச்சு செய்யலாங்கிற பிளானில் வந்து இந்த பிளான் படி நாங்கள் இதை கட்டினோம். குட்டி பாப்பா குழந்த குட்டி பாப்பா அது பாட்டிக்கு அதுவோ கூடவே இருக்கும். ஆனால் பாவம் வெயிலில் எங்களுக்குள்ளே அவ்வளோ சுற்றிட்டே இருப்பா. டீ எடுத்துகிட்டு வரும்போது, ஃபுட் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பாள். நான் வந்து யார்கிட்டையும் வந்து இதை பண்ணுங்கன்னு யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. நான் பண்ணதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போது செங்கல்ல கட்டுறது தான் கண்டிப்பாக நல்லது. ஏன்னா எங்களாலேயும் இப்போ ஏசி இல்லாமல் பகலில் இருக்கவே முடியல. கரண்ட் பில்லை பார்க்கும்போது செங்கல்லே கட்டியிருக்கலாம் அந்த மாதிரி தோணும். ஸோ இந்த வீட்டில் எல்லா பூஜையிலையும் பெரிய மனுஷி மேடம் தான். பூமி பூஜையாக இருக்கட்டும், காங்கிரீட் போடும்போது, போருக்கு எல்லாத்துக்கும் என் பொண்ணு தான் வந்து பூஜை போட்டாள். இந்த வீடு வந்து அவளுக்காக நாங்கள் இது பண்ணது தான். ஏன்னா அவள் வந்து எங்கே வேணால் கீறலாம், உடைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், அவள் இஷ்டப்படி பண்ணிக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த இதுக்காக தான் நாங்கள் வந்து அவள் வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போதே இதை பிளான் பண்ணது. இப்போவுமே வீட்டுக்கு வந்து ப்ரைமர் மட்டும் தான் அடிச்சிருக்கோம், இன்னும் பெயிண்ட் அடிக்கலாம் நாங்கள். ஏன்னா அவள் வளர்ந்து நம்ம செவுத்துலலாம் கேட்கக்கூடாது, இது நம்ம வீடு, நம்ம இதை பத்திரமா பார்த்துக்கணுன்னு அவள் நினைக்கும் போது அடித்தா போதும் அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஸோ நாங்கள் ரொம்ப 100% வீடு கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஒரு 75% தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் டேட் பக்கம் வந்துருச்சு. ஸோ குடி போயிட்டோம். ஸோ இது மாதிரி தான் ரூஃப்லாம் வேலை முடிஞ்ச பிறகு இப்படி தான் இருந்துச்சு. டெய்லி பார்த்துட்டே இருப்போம். அது பூசுகிற வர எங்களுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஹாலோ பிளாக்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நாகர்கோவிலில் வந்து நிறைய ஹாலோ பிளாக் பில்டிங் இருக்குது. இங்கே வந்து கம்மி தான். ஆனால் இங்கே வந்து உண்மையிலே இது டேஞ்சர். இந்த ஊரில் அடிக்கிற ஹீட்டுக்கும் இங்கே மழையே போய மாட்டேங்குது. இதுக்கு வந்து வேண்டாம், ஹாலோ பிளாக் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் மற்றது எல்லாமே மணல் தான் யூஸ் பண்ணது. ஸோ இந்த வீட்டோட பிளானிங் இன்ஜினியர் நான் தான் என் வீட்டை பிளான் பண்ணேன். இதை நான் பெருமையாக சொல்லிப்பேன். ஏன்னா நான் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகும். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே டிசைன் பண்ணது. பெரிய டிசைனுன்னு இல்லை, பட் இருந்தாலும் இங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணணும் போது நம்ம எல்லாம் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கொண்டு வர முடியாது வீட்டுக்குள்ளே. எனக்கும் இந்த வீட்டுக்குள்ளாலேயே மழை தண்ணி வரும்ல, அந்த மாதிரிலாம் கட்டணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் என்கிட்ட இருந்த பட்ஜெட்டில் நான் பிளான் பண்ணது. ஸோ கண்டிப்பாக மேலே எடுக்கும்போது அது மாதிரி பண்ணிக்கலான்ட்டு இப்போதைக்கு நமக்கு இருக்க சேஃபாக கம்ஃபர்டபுளாக சூப்பராக ஒரு இடம் வேணும்னு இதை பண்ணோம். பட் கிச்சன் மட்டும் நான் பிடிவாதமாக இது மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த வீட்டில் என்னோடய கிச்சன் மோஸ்ட் ஃபேவரட் கிச்சனாகும். நாங்கள் எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் பிளான் வந்து சஜஷன்ஸ் கேட்பாங்க, கொடுத்துருக்கோம். உங்கள் பிளானுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் பூஜையில் இருந்து ஃபினிஷிங் வர
இந்த வீட்டை பார்த்து பார்த்து நான் பண்ணேன். எனக்கு இது ஆக்சுவலாக வந்து காலேஜ் படித்ததுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு பெரிய ப்ராஜெக்ட்னே நான் சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டே வந்துருச்சு. ஓகே, நம்மளும் வந்து நெக்ஸ்ட் எதாவதுனா பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன இங்கே வேலை செஞ்சது எல்லாமே எங்கள் ஜெயண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் அத்தை பையன், ஜெய்தீப் அண்ணா, அப்படி எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தான். எல்லாம் நாகர்கோவில்காரன் தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க தெரியுமா. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாகும் எனக்கு. நம்ம வீட்டு வேலையை நம்ம ஊர்லேருந்து வந்து செய்கிறாங்க அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்து டைம் பார்க்காம, நேரம் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. அவங்களால இந்த வெயிலை தாங்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ வெயில் வெயில் வெயிலுன்ட்டு. ஏன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் டைல் ஒர்க்லாம் முடிஞ்சு டெய்லி வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ஆசையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைல் சூஸ் பண்ண பிளான் பண்ணும்போது நான் கேட்டேன், பிளாக் கலர் டைலில் ஒயிட் கலர் லைன் வரணும்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒயிட் கலர் டைல், பியூர் ஒயிட் டைலில் பிளாக் கலரில் கோடு வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. சரி ஓகே, அப்போ நான் அதுக்கு சஜெக்ஷன் சொல்லலை. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப காமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடு ஃபுல்லாக நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ வந்து கிச்சனில் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காஃபி கப் வச்சு அதை சூஸ் பண்ணோம். டாய்லெட்டுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு லாஸ்ட் மினிட்ஸ் வந்து அதை ஆர்டர் பண்ண பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் இருக்கிறதுலே பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்டு பார்த்து வாங்கிக்கிட்டோம். ஸோ அப்போ வீடு ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் டைல் மேட்ச் ஆகி வரும். ஸோ ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, இது வந்து இன்னொரு கெஸ்ட் ரூம் மாதிரி. அப்போ இந்த ரூமுக்குள்ளோடி தான் நம்ம தோட்டம் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா நமக்கு சைடில் இடம் கிடையாது, அதனால் நாங்கள் வந்து இது வழியாகவே பேக் டோர் போட்டுக்கிட்டோம். கெஸ்ட் ரூமாக இருந்தாலும் நம்ம என்ன எப்போது தான் தோட்டத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் பக்கத்தில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். ஸோ பிளான் வந்து ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு நல்லாயிருக்கா. விண்டோவோட கிரில் எல்லாமே நாகர்கோவிலில் தான் செஞ்சு வந்துச்சு. இங்கே உள்ள வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு அண்ணா ஒருத்தர் தான் ஃபுல்லாக ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் ஒர்க்லாம் நமக்கு அங்கேயே கம்ப்ளீட் ஆகி வந்துடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக நம்ம நினச்சதுபடி எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டை வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஃபங்க்ஷனே வந்துருச்சு. நைட்டு 2 மணிக்கு தான் வீட்டு வேலை முடியுது, காலையில் 3 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ பிஸியாக ஒரு டே. அப்புறமா ஊர்லேருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க, இங்கே உள்ள சொந்தக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஸோ சந்தோஷமாக நமக்கு ரொம்ப முக்கியமானவங்கெல்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வச்சு, குட்டி ஃபங்க்ஷன் வச்சு சந்தோஷமாக வீடு கூடி போகிற நாளும் வந்துருச்சு. ஸோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி பால்லாம் பொங்கிச்சு. அதுக்கப்புறம் பூஜை, அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸோடு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான என் லைஃப் பார்ட்னர்ஸ், அம்மாவும் தம்பியும். இப்போ வந்து வீடு இப்படி தான் இருக்கும். இது ஹாலு, என்னோடய குட்டி கிச்சனு, பெட்ரூமு, அப்புறமாட்டு நம்மளோட தெய்வங்கள் இருக்கிற இடம். இப்படி எல்லாம் நாங்கள் எப்படி பிளான் பண்ணுவோம் அது மாதிரி நல்லா ஹாப்பியாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி வீடு கட்டுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக இருங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.